கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டவர் கதிர் ஆனந்த். அமைச்சர் துரைமுருகனோட மகனான இவருக்கு எதிராக அதிமுக தன்னுடைய சீனியரான ஏசி சண்முகத்தை தேர்தலில் களமிறக்குச்சு. இந்த தேர்தலில் 4,85,000 வாக்குகளுக்கு மேல வாங்கின கதிர் ஆனந்த் வெறும் 8,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஏசி சண்முகத்தை தோற்கடிச்சார். கதிர் ஆனந்த் மக்களவைக்கு போனாலும் அவர் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது ஒன்றும் மெச்சிற அளவுக்கு இல்லைன்னு அப்பவே வேலூர் திமுக குரல்கள் எழுந்துச்சு. இதனால இந்த முறை கதிர் ஆனந்துக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு வேலூர் திமுக பிரதிநிதிகள் கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. மாவட்ட பிரதிநிதிகளோட கோரிக்கைகளை கேட்டுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலினும் கதிர் ஆனந்துக்கு சீட் கொடுக்கலாமா வேண்டாமான்ற யோசனையில இருக்கதா சொல்லப்படுது. இதனால கலக்கமடைஞ்சிருக்கிற அமைச்சர் துரைமுருகன் மகனுக்கு வேலூர் இல்லனா பரவாயில்ல, வன்னியர் சமூக மக்களோட வாக்கு வங்கி அதிகமா இருக்கிற கிருஷ்ணகிரி தொகுதியை வாங்கிடலாம்னு பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்காராம். ஆனா கதிர் ஆனந்த் இதை ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனையா பார்க்கிறாராம். வேலூர் மாவட்ட திமுகவோட எதிர்ப்புக்கு பயந்து கிருஷ்ணகிரி தொகுதிக்கு மாறினா நாமே தோல்வியை ஒத்துக்கிட்டது போல ஆயிரும்னு அப்பா துரைமுருகன் கிட்ட அவர் சொல்லி இருக்காரு. இந்த நிலைமையில தான் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு வேலூர் மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. இந்த சந்திப்பு முடிஞ்சதுமே அமைச்சர் துரைமுருகனும் அவரோட மகன் கதிர் ஆனந்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தனியா சந்திச்சு பேசினதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சந்திப்பின் போது கதிர் ஆனந்தை வேலூர் தொகுதியில திரும்பவும் களமிறக்க வேண்டியதற்கான அவசியத்தை துரைமுருகன் தெல்ல தெளிவா எடுத்து கூறியதா சொல்லப்படுது. அதுக்கு உதயநிதியோட ரியாக்ஷனும் ஆமோதிக்கிறது போல இருந்ததா தான் தகவல்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம கட்சியோட பொதுச் செயலாளரான துரைமுருகனோட மகனுக்கு சீட்டு கொடுக்காம கலட்டி விடுறது வெளியில வேற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடும்னு திமுக தலைமை நினைக்குதாம். அதனால வேலூர் மாவட்ட திமுக எதிர்ப்புகளை மீறி இந்த முறையும் வேலூர் தொகுதியில கதிர் ஆனந்த் போட்டியிட தான் வாய்ப்புகள் அதிகம்னு அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் கசிஞ்சிருக்கு.